அத்தியாயம் 30. குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து இது போன்ற தொடர்களை தொடர்ந்து கேளுங்கள். ராட்சத அசுர மரம் துரத்தி வருது என்று தெரிந்தவுடனே ராணிக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. ராணி ஆதித்யாவை பார்த்து, ஆதித்யா, இப்படி ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு அரக்கன் நம்மை துரத்துறப்ப நம்ம இந்த பாதையிலே போகணுமா, வேற பாதை இல்லையா என்று கேட்டாள். ஆதித்யா, இல்ல, இந்த ஒரு பாதை தவிர வேறு எந்த பாதையும் எனக்கு தெரியாது, அதனால்தான் இதிலேயே போகலாம்னு சொல்றேன் என்றான். நாம் இதே பாதையில் செல்லும்போது அது வந்தால் அதை எப்படி வீழ்த்த முடியும்? அவன் திடீர்னு குறுக்கே வந்தால் என்ன பண்றது? உங்கிட்ட இருக்கிற சக்தியும் என்னிடம் இருக்கிற சக்தியும் அதற்கு போதுமானது இல்லையே என்றாள் ராணி. ராணிக்கு அந்த குகைக்குள் சித்திரத்தின் அழைப்பால் அவள் ஆதித்யாவை தனிமையில் விட்டு சென்ற பிறகு அங்கு நடந்த என்ன என எந்த ஒரு நிகழ்வும் தெரியாது. ஆதித்யாவுக்கு கஜன் கொடுத்த அவனுடைய வாழ் சக்தி ஆற்றலின் நுட்பம், ஞான ஒளி, அவன் கையில் இருக்கும் ஆயுதத்தின் உண்மையான பலம் மற்றும் அதன் பெயர் போன்ற பல விஷயங்கள் ராணிக்கு தெரியாது. அதை அனைத்தையும் அறிந்த ஆதித்யா, ஏன் முடியாது, என்கிட்ட நுட்பமும் இருக்கு, சக்தி வாய்ந்த ஆயுதமும் இருக்கு, நான் தான் அதுக்கு தயாராகிறேன், தயாராகி இந்த இடத்தை எளிமையாக கடக்க முடியும்னு காட்டுறேன் என்று எண்ணியவன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ராணி, பார்த்து கொள்ளலாம் என்றான். பிறகு ராணி ஆதித்யாவை பார்த்து, ஆதித்யா, எதுக்கு அது இந்த மோதிரத்தை வெறி கொண்டு தேடுது? நீ சொன்ன வரைக்கும் நான் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா உன் கையில் இருக்கிற மோதிரம் மிகவும் மதிப்பு மிக்கதா இருக்கணும், இல்ல சக்தி வாய்ந்ததா இருக்கணும். முதல்ல இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுப்போம், இது மிகவும் சக்தி வாய்ந்தது என்றாள். உடனே நம்ம தலைமை ஆசிரியர்கிட்ட எடுத்துட்டு போலாம், அவர் இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுவாரு என்றாள். ராணியை பார்த்த ஆதித்யா எதுவும் கூறவில்லை. அவன் அந்த மோதிரத்தை பார்த்தவன் மனதிற்குள், தக்ஷகன், நீ அந்த அரண்மனைய முழுக்க தேடினையே, வேற எதுவும் கிடைச்சதா என்று தக்ஷகனிடம் கேட்க, உடனே தக்ஷகன், ஆதித்யா, எனக்கு தெரிஞ்சு கடவுள் போர் நடக்கிறப்ப மாருதி தஞ்சமடைய பாதுகாப்பாக வளர்க்க இந்த நகரத்திற்கு அனுப்பி இருக்க வேண்டும். இந்த நகரம் கஜனுடைய நகரமாக இருக்கணும். ஏன்னா இந்த நகரம் முழுக்க வாழ்வெட்டு சக்தி ஆற்றல் மட்டுமே பரவி இருக்கு. அது மட்டுமில்லாம சில மரண சக்தி ஆற்றலும் பரவி இருக்கு. அதற்கு காரணம் இவர் கத்தியில் இருக்கும் மரண ஆன்மா. சில தெய்வங்களை அந்த ஆயுதம் கொன்றிருக்கு என்றார். இவருடைய ஆயுதமா என்று கேட்க, உடனே தக்ஷகன் தொடர்ந்தது, ஆமாம், இவருடைய ஆயுதம் ஒன்றும் நீ வச்சிருக்கிற ஈட்டி இல்லை, இவருடைய ஆயுதமே ஆன்மீக சக்திதான். இவர் வாழ்வெட்ட அரசன் கஜன் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் உண்மையான கத்தியை இவர் பயன்படுத்த மாட்டார். இவர் ஆன்மீக பலத்தின் சக்தியை கொண்டு சக்தி வாய்ந்த கத்தி உருவங்களை அவர் வெளிப்படுத்துவார். அந்த ஆற்றல்தான் இந்த முழு இடத்திலும் சுவரிலும் இருந்திருக்கு. அதனால தான் நமக்கு அது கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்றது. அதை கேட்ட ஆதித்யா, வாழ் அரசர் கஜன் என்று அழைக்கப்படுவது ஆன்மீக வாழ் சக்திக்கு தானா? உண்மையான நுட்பங்கள் இல்லையா? அப்படின்னா இப்ப என் ஆன்மா கடலுக்குள்ள இருக்கிற அந்த கத்திகள் எல்லாமே ஒரு நுட்பமா? அது வாழ்பயிற்சி இல்ல, நுட்பக்கலை. அதனை உள்வாங்கி செம்மைப்படுத்தினா அந்த கலைகளை என்னால ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்த முடியும், அப்படிதானே என்றான். ஆம், அப்படிதான். இதற்கு வாள் அல்லது கத்தி போன்ற ஆயுதங்கள் தேவையில்லை. அது போன்ற ஒருமைப்படுத்தி செயல்படுத்தும் ஆன்மீக சக்தி அளவுதான் இதில் முக்கியம் என்றது தக்ஷகன். இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்க வெளியில், ஆதித்யா, ஆதித்யா என்று அவனை பிடித்து உலுக்கினாள் ராணி. உடனே சுயநினைவுக்கு வந்த ஆதித்யா, சொல்லு என்றான். நீ என்ன அடிக்கடி அப்படியே மறந்து போய் நிற்கிற? என்னதான் நடக்குது உனக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று அவன் மழுப்பலாகவே கூறினான். ஆனாலும் ராணிக்கு ஆதித்யாவின் மீது சிறிது குழப்பங்கள் அவ்வப்போது வந்துதான் சென்றது. ஏன் இவன் திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பேசாமல் உறைந்து போய் நின்றான்? என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நிற்கிறான். கண்களை மூடிக்கொண்டிருக்கிறான். ஏன் இப்படி இருக்கான் என்று பல கேள்விகள் அவள் மனதில் எழுந்தன. இருந்தாலும் ஆதித்யா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றுமில்லை என்று எப்போதுமே கூறி அவள் வாயை அடைத்து வந்தான். இப்போது மீண்டும் முன்னே பார்த்த ராணிக்கு அந்த கர்ஜனை குரலான என் மோதிரம் எங்கே என்ற குரலும் அந்த மாளிகையை உடைத்தெறிந்த வேர்கள்தான் அவளுக்கு கண்களுக்கு வந்தது. உடனே அவள், இல்லை, எனக்கு அந்த அரக்கன் மரத்தை நினைத்தாலே பயமா இருக்கு. வேற ஏதாச்சும் திட்டம் தீட்டி தான் நம்ம உள்ளே போகணும், நம்ம பாட்டுக்கு வெறுமனே உள்ளே போகக்கூடாது என்றாள். அப்போது ஆதித்யா ராணியை பார்த்து, சரி, அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இங்கு பயிற்சி செய்து நம்முடைய பலத்தையும் சக்தியையும் அதிகரித்து கொண்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் என்று அவன் கூறினான். ராணிக்கும் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏனெனில் ராணி போல் பலர் வந்தாலும் அந்த ராட்சத அரக்கனை எதிர்க்க முடியுமா என்று அவளுக்கு தெரியவில்லை.
அவர்கள் அதை இதுவரை கண்ணில் நேராக கூட பார்க்கவில்லை. வெறும் அதனது வேர்களே அப்படிப்பட்ட தெய்வீக பலத்துடன் இருந்த அந்த அரண்மனையை சுக்கு நூறாக உடைத்தெறிந்தது. அப்படி இருக்கையில் எப்படி நானும் இந்த ஆதித்யாவும் இணைந்து அதனுடன் போட்டி போட முடியும் என்று எண்ணினாள். ஆனாலும் இப்போது வேறு வழி இல்லை. காட்டுக்குள்ள நம்ம திட்டத்தட்ட கொஞ்சம் உள்ள வந்துட்டோம். இப்ப திரும்பி போனாலும் வந்த தூரத்தை கடந்து போகணும். இந்த காடு எவ்வளவு பெருசுன்னு முழுமையா தெரியல. இன்னும் ஆதித்யா சொன்ன மாதிரி சிறிது தூரத்துல அவங்க கிராமத்துக்கு போற பாதை வந்துட்டா எளிமையாக கிராமத்துக்கு போயிடலாம் என்று யோசித்தவள், சரி, நமக்கு இருக்கிற சக்தியின் அளவு அதிகரிக்க பயிற்சி எடுக்கலாம் என்று கூறினாள். பயிற்சி எடுக்க சரியான இடம் வேண்டுமே, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் என்று எண்ணி ஆதித்யா சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்போது தச்சகன் அவனிடமிருந்து பிரிந்து தன் கண்களை கண்ணோரத்தில் விரலை வைத்து தூரத்தில் உற்று நோக்கியது. அங்கு செல்லலாம். அங்கு அருவி இருக்கு. அதன் இடையில் ஒரு குகை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு விலங்குகளோ யாருமே அங்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கு போவோம் என்றது. ஆதித்யா ராணியின் புறம் திரும்பியவன், அதோ தூரத்தில் அருவியின் ஒளி கேட்குது. அங்கு ஏதாவது பாதுகாப்பான இடம் இருந்தா அங்கு நம்ம பயிற்சி மேற்கொள்ளலாம் என்றான். சரி என்று இருவரும் அங்கு சென்றனர். ஆதித்யா கூறியது போல் அங்கு ஒரு அருவி இருப்பதை கண்ட ராணி, இந்த அருவியை எப்படி நீ அங்கிருந்து கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். எல்லாம் தண்ணியோட சத்தத்தை வைத்துத்தான், வேறு என்ன என்று கூறியவன் அருவியிலிருந்து வேகமாக உச்சியிலிருந்து குதித்தான். அருவி தண்ணீரில் வந்து குதித்தவன் நீராடி விட்டு எழுந்தவன் அங்கு அருகில் இருந்த ஒரு குகைக்குள் சென்றான். அதேபோல் ராணியும் அங்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் ராணி நீராடவில்லை. நேரடியாக மலை உச்சியிலிருந்து எம்பி அவள் தனது கத்தியில் நின்றபடியே தரையிறங்கினாள். ஆதித்யா தன் ஆடையில் தண்ணீரை பிழிந்து மாற்றியவன் முதலில் உணவை சேகரிக்க மீன்களை வேட்டையாட நினைத்தான். அதே நேரம் ராணியோ அவர்கள் இருக்கப் போகும் குகைக்குள் சிறு குச்சிகளை எடுத்துச் சென்று நெருப்பு மூட்டினாள். அப்போது ஆதித்யாவுக்கு ஒரு வித்தியாசமான நறுமணம் தோன்றியது. இது எந்த மாதிரியான நறுமணம்? இதற்கு முன்பு நான் இந்த மாதிரி என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மலைப்பாறையில் ஒரு பச்சை நிற ஜொலிக்கும் செடியும் அதன் உச்சியில் சிவப்பு நிற வண்ணம் இருக்கும் பூவும் பூத்திருந்தது. அதை பார்த்தவன் அருகில் சென்றவன், இது என்று அவன் எண்ணங்களை ஓட்டி பார்க்க அவனுக்கு ஒரு செடியின் பெயர் ஞாபகம் வந்தது. இது மிதுனாப்பூதானே என்றான். என்ன மிதுனாப்பூவா என்று கேட்டு தச்சகன் வெளியில் வந்தது. அந்த பூவை பார்த்ததும் தச்சகன், இது மிதுனாப்பூன்னு உனக்கு எப்படி தெரியும் என்றது. தெரியல, இதை பார்த்தவுடனே மூளைக்கு இந்த பேர்தான் ஞாபகம் வந்தது என்றான். ஓ என்று தச்சகன் புரிந்தவனாய், சரி, ஆமாம், இது மூலமா நம்ம சில மருந்து செய்யலாம். அந்த மருந்து நம்ம உடல்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தும். வேண்டாம், தெரியும், எனக்கு புரியுது என்றான். தச்சகனால் வேறு எதுவுமே கூற முடியவில்லை. தச்சகனின் பதக்கம் ஆதித்யாவின் நரம்புகளோடு உணர்வுகளோடு இணைந்ததால் தச்சகனிடம் இருக்கும் சில குணங்கள் ஆதித்யாவுக்கு இயற்கையாகவே தோன்றத் தொடங்கியது. அதனால்தான் இப்போது இந்த மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளை அவன் எளிதாக கண்டுபிடித்தான். சரி, அப்படின்னா இதுல எந்த வகையான மருந்து செய்யலாம், அதை சொல்லு என்று கேட்க, இதுல நம்மளோட ஆன்மா சக்தியை தூண்டக்கூடிய மருந்து செய்யலாம். இந்த செடியை வைப்பு 3 மடங்கு, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தி அளவை 3 மடங்கு அதிகரிக்க முடியும் என்றான். ஓ, சரியாதான் சொல்ற. சரி, இதை இன்னைக்கு முயற்சி செஞ்சு பாப்போமா? இது மட்டும் சரியா வந்ததுன்னா உங்களோட ஆன்மீக பயிற்சிக்கு அந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றான். ஆனால் இதுக்கு தேவையான வேறு பொருட்கள் என்று ஆதித்யா வரிசையாக கூற தச்சகனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் உண்மையாவே என் மனதை படிக்கிறானா, இல்லை என்னுடைய ஆற்றல் அவனுக்கு யதார்த்தமாக செல்கிறதா? இதையெல்லாம் யார் இவரிடம் கூறினார்கள் என்று தச்சகன் எண்ணியது. ஏனெனில் தச்சகனின் உணர்வுகளை ஆதித்யா எளிதாக புரிந்து கொண்டான். அந்த பதக்க சக்கரத்தின் மூலமாக ஆதித்யா சில மீன்களை எடுத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் சில மூலிகைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த குகைக்குள் சென்றான். ராணியோ தன் எதிரில் நெருப்பு மூட்டி வைத்தவள் பிறகு வாள் சண்டை பயிற்சியை மேற்கொண்டாள். அவள் சில நுட்பங்களை கத்தியை வைத்து செய்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆதித்யா அங்கு வந்தவன் மீன்களை சுடத் தொடங்கினான். ஆதித்யா, என்ன பண்ற? பயிற்சி செய்யலான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்க? அதை அப்படியே வச்சுட்டு வா, நான் உனக்கு சில கத்தி நுட்பங்களை சொல்லித்தரேன் என்றாள். ஆதித்யாவோ எழுந்தவன், ஆனா என்கிட்ட கத்தி இல்லையே என்று கூறியவன் தன் கைகளில் ஈட்டியை வரவழைத்து நின்றான். அதை பார்த்த ராணி, சரி, அப்படின்னா உன் ஆயுதத்தால் என்னோட தாக்குதல்களை தடுத்து நிறுத்து. 2 பேருக்குமே இது பயனுள்ளதாக தான் இருக்கும் என்று கூறியவள் ஆதித்யாவை முன்னே நிறுத்தி இருவரும் தயாராக நின்றார்கள்.
பிறகு ஆதித்யாவை நோக்கி அவள் தனது வாளால் வெட்டுகளை அனுப்பினாள். ஆதித்யாவின் கையில் இருந்த ஆயுதத்தால் ஆதித்யாவும் அந்த வெட்டுகளை தடுத்தான். ராணியை பார்த்து, இன்னும் பலமாக என்னை தாக்குங்கள் என்றான். ஏனெனில் ஆதித்யா அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு தாக்குதலிலிருந்தும் அவன் தப்பிக்கும் போது அவன் உடல் மிக வேகமாக செயற்பட்டது. அந்த செயல்பாட்டிற்கு ஏற்ப சக்தி புனித ஒளியை கொடுத்தது. அந்த சக்தி ஆதித்யாவின் வெவ்வேறு உடல் மெரிடியன் எண்களை தூண்டுவது போல் அவனால் உணர முடிந்தது. மொத்தம் 64 மெரிடியன் கலைகள் ஒருவரின் உடலில் மறைந்திருக்கும். அதை தூண்டத்தான் ஒருவரின் சக்தி உச்சநிலைக்கு செல்லும். ஆதித்யா தற்போது 9 சக்கரங்களில் ஒரு சக்கரத்தையும் 64 மெரிடியன்களில் 3 மெரிடியன்களையும் எழுப்பி சக்தி நிலை அடைந்திருந்தான். இப்போது ராணியின் தாக்குதல் ஆதித்யாவை தாக்க அதில் ஏற்படும் அழுத்தம் ஆதித்யாவின் மெரிடியன்களை முழுமையடைய செய்து கொண்டிருந்தது. அது சிறிது சிறிதாக வலுப்பெற்றுவதை ஆதித்யா உணர்ந்ததால் ராணியை பார்த்து, இன்னும் பலமா தாக்குங்க என்றான். அதற்கு ராணி, ஆதித்யா என்ன பேசுற? நான் தாக்கிக்கிட்டே இருந்தா உன்னால ரொம்ப நேரம் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னோட சக்தி களைப்புல ஒரு நேரம் முழுமையாக உன்னை விட்டு போய்விடும். பிறகு அந்த சக்தியை கொண்டு வர பல நாள் ஆகும் என்றாள். இல்லை, எனக்கு இப்போ இதுதான் தேவை, தாக்குங்க என்றான். சொன்னா கேட்க மாட்டியே என்று கூறியவள் தனது பல வித்தைகளை ஆதித்யாவின் ஆயுதத்தின் மீது இறக்கினாள். ஆதித்யா அனைத்தையும் தடுமாறிக்கொண்டே தடுத்தான். ஒரு கட்டத்திற்கு மேல்தான் ராணிக்கு புரிந்தது, இவன் என்னோட எல்லா தாக்குதலுமே தடுத்து நிறுத்துறான், எப்படி இது முடியுது என்று அதிர்ச்சியாக கேட்டாள். ஏனெனில் அவள் கிட்டப்பட்ட 8 நுட்பங்களை ஆதித்யாவின் மேல் பயன்படுத்தி விட்டாள். இந்த 8 நுட்பமும் மிகவும் சக்தி வாய்ந்து உடலில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு திறனுடையது. அப்படி இருக்கையில் எப்படி உன்னால் என் சக்தியை எதிர்த்து இன்னும் நிற்க முடிகிறது? இதற்கு காரணம் என்ன? அவனிடம் இருக்கும் சக்தியா இல்லை அந்த ஆயுதத்தின் சக்தியா என்று அவளுக்கு பல எண்ணங்களும் எழத் தொடங்கின.